Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மீண்டும் ஒரு ஜுமாவை அடையக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். அடுத்து புனிதமான மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ்ஜை அடைய இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த பேரருளானுடைய அன்பும் கருணையும் என்றும் நமது இறுதி தூதர் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என பிரார்த்தித்து கொண்டு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குத்துபாவை தொடங்கும் போதும் தக்வா, இறைவனுக்கு பயப்படுவதை குறித்து, இறைவனுடைய கட்டளைக்கு நாம் எவ்வாறு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், இறைவன் தடுத்தவற்றை விட்டு எவ்வாறு விலகி இருக்க வேண்டும், இறைவன் ஏவக்கூடியதை எவ்வாறு ஏவ வேண்டும், இதைத்தான் ஒரு மூமினுடைய அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அதை முதலில் உங்களுக்கு உபதேசித்தவனாக, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தக்குவாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்ற முதற்கில் பிரார்த்தித்து கொண்டு, சில நாட்களை விட சில நாட்களை அல்லாஹு தஆலா மேன்மையானதாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹுதான் 12 மாதங்களை படைத்தான். அந்த 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வெள்ளிக்கிழமையை பிற கிழமைகளை விட மேன்மையாக்கி இருக்கின்றார். அதே போல அந்த மாதத்தில் சில மாதங்களை விட, ரமதானுடைய மாதம் எடுத்துக்காட்டாக, ரமதானுடைய மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பிற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை விட அதே அமலை நீங்க ரமலானுடைய மாதத்தில் செய்தால் 70 மடங்கு அதிகமான கூலிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றான். அதுபோல சில நாட்களை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்று ரமலானுடைய கடைசி 10 இரவுகள், ஒற்றைப்படை இரவுகள் என்று சொல்லப்படக்கூடிய லைலத்துல் கத்ர் இறங்கக்கூடிய அந்த ஒரு 10 இரவுகளை நமக்கு தெரியும். அதே போல இறைவன் மேன்மையாக்கக்கூடிய 10 நாட்கள் எதுன்னா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். பிறை காணப்படுவதை பொறுத்து திங்கட்கிழமையோ அல்லது அடுத்த நாள் என்ன ஆகும், துல்ஹஜ்னுடைய மாதங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் நம்ம கடந்த வாரம் பேசின இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை கூட பேசாமல் இந்த 10 நாட்களை நான் எவ்வாறு பயன்படுத்திக்கணும், இந்த 10 நாட்கள்ல இறைவனுடைய அருளை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த 10 நாட்கள் நாம் அமல்கள் செய்வதற்கான ஒரு பொற்காலமாக இருக்கின்றது. அப்ப இந்த 10 நாட்கள்ல நம்ம எந்த அளவுக்கு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அதை குறித்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால், அந்த 10 நாட்களில் இறைவனுக்கு அமல் செய்து இறைவன் புறத்திலே நாம் நெருக்கமானவர்களாக மாறிவிடுவோம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமலானுடைய மாதம் அது புனிதமானது, அது கண்ணியமிக்கது. ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய
அமல்களுக்கு பிற மாதத்தை விட அதில் அதிகமான கூலிகளை தருகிறான். குறிப்பாக லைலத்துல் கதர், எந்த இரவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருக்குரானை இறக்கினானோ அந்த இரவில் நீங்க செய்யக்கூடிய அமல்கள் 1000 மாதங்களை விட சிறந்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான். வேற எந்த நாட்களை விட ஜும்மாவுடைய நாளை, யௌமுல் ஜும்மா, இந்த ஜும்மாவுடைய நாளை அல்லாஹு தஆலா மகத்தானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். மற்ற நாட்கள்ல லொஹரை உங்களுடைய இடங்களில் சில நேரங்களில் முடியவில்லை என்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கூட என்ன பண்ணலாம், லொஹரை தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு ஜும்மாவை, 3 ஜும்மாவை எந்த காரணமும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் விடுவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா அந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள். அதே போல் அரஃபாவுடைய நாள் அந்த 10 நாட்கள்லே வருது. அந்த அரஃபாவுடைய நாள் முஸ்லீம்கள் கொண்டாட வேண்டிய, முஸ்லீம்களுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அல்லாஹ் தஆலா திருக்குரானிலே சொல்லும் போது வல் ஃபஜர் வல் லைல் அஷர், விடியற் வல் ஃபஜர், விடியற் காலையின் மீதும், அஷர் 10 இரவுகள், 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக. இந்த 10 இரவுகள் என்பது ரமலான் மாதத்துடைய இரவுகளை குறிப்பதல்ல, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளை குறிப்பது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பல பிரபலமான சஹாபாக்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்னா இந்த 10 நாட்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்களை, அல்லாஹ்வை அமல்களின் மூலமாக நெருங்குவதற்கான ஒரு நாள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு ஹதீஸ் குதுசில, இறைவனோடு நீங்கள் நெருக்கமாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நஃபிலை கொண்டு நெருங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா கடமையை எல்லாரும் செய்வாங்க, சுன்னத்துகளை எல்லாரும் செய்வார்கள். நஃபிலை கொண்டு என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்ளுங்கள். அப்படி நாம் அதிகமாக நஃபிலான விஷயங்களை, நஃபிலான கடமைகளை, நஃபிலான வணக்கங்களை செய்வதற்கான ஒரு பொற்காலம்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கும் போது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் நல்லறம் செய்ய ஆசைப்படுகிறீர்களா, நல்ல காரியத்தை செய்ய ஆசைப்படுகிறீர்களா? நல்ல காரியம்னா எல்லாமே வந்துடும். சதக்கா, நோன்பு, அல்லது குர்ஆன் ஓதுவது, பிறருக்கு உதவுவது, இது போன்று எந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் செய்ய விரும்பினால் அதற்கு இந்த 10 நாட்களை விட, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை விட வேறு எந்த நாளும் அல்லாஹ்வுக்கு பிரியமானதில்லை. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க ஒரு நன்மையான காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நாள்ல செய்யணும். அப்படின்னா இந்த 10 நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு, நஃபிலான நோன்பு நோக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்க சொன்னாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இறைவனிடத்திலே அடியார்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாள். அடியார்களுடைய கணக்கு வழக்குகள் என்னது ஆடிட்டிங் பண்ணக்கூடிய நாள். எனவே அந்த நாள்ல என்ன இறைவன் ஆடிட் செய்யும் போது, என்னுடைய அமல்களை பார்க்கும் போது நான் நோன்பு நோற்றவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை போல இந்த 10 நாட்களை சொல்லும் போது ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செய்யப்படக்கூடிய ஜிஹாதை விடவா, இறைவனுடைய பாதையில போய் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து, உடைமைகளை இழந்து, தன்னை உயிரையே மாற்றிக்கிறாங்கல்ல, உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது, இறைவனுக்காக உயிரை துறப்பது என்பது, இறைவனுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வது என்பது தியாகத்தின் ஆக மிக பெரும் உச்சம். இந்த மனுஷன் வேற எல்லாத்தையும் எதுக்காக பார்க்கிறான், தான் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் இந்த உலகத்துல எல்லா விதமான அநீதிகளையும் செய்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று தெரிந்தாலும் கூட ஏன் மனிதன் செய்யறான், தான் உயிர் வாழ வேண்டும், தான் உயிர் வாழும் போது வசதியாக வாழ வேண்டும், அந்த உயிரையே அர்ப்பணிக்கிறது தான் ஜிஹாத். அப்ப அந்த ஜிஹாதை விடவா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் என்று சொல்லிவிட்டு, அந்த யார் ஜிஹாதுக்கு போய் தனது உயிரையே துறக்கிறாரோ அவரை தவிர, அந்த அளவுக்கு இல்லாம ஜிஹாதுக்கு மட்டும் போயிட்டு வராங்களா, போர்ல போய் உயிர் போகாம திரும்ப வராங்களா, அந்த அமலை விட, அந்த நற்செயலை விட இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம்
அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய 365 நாட்கள்ல இந்த 12 மாதங்கள்ல எப்படி கடைசி ரமலானுடைய கடைசி 10 ரொம்ப பிரத்யேகமாக அதுக்கு கவனம் எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அமல் செய்கிறோமோ, அதே போல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கென்று ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு அதில் அதிகமான நேரத்தை இறைவனை நெருங்கக்கூடிய அமல்களின் பால் நாம் செலவு செய்ய வேண்டும். ஏன்னா ஏன் இந்த 10 நாட்களை அல்லாஹ் அவ்வளவு சிறப்பிச்சு சொல்றான் அப்படின்னா, இந்த 10 நாட்கள்ல நிறைய அமல்கள் ஒன்று சேரக்கூடிய நாள் இந்த 10 நாள். என்ன நிறைய அமல்கள்? இந்த 10 நாட்கள்ல எல்லா நாட்களை போலும் தொழுகை இருக்கிறது இருக்கா? ரெண்டாவது நோன்பு இருக்கிறது, அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. மூன்றாவது சதக்கா செய்யலாம். நான்காவது ஹஜ்ஜு இந்த மாதத்துல தான் செய்ய முடியும். இந்த 10 நாட்கள்ல தான் என்ன பண்ண முடியும்? ஹஜ்ஜு செய்ய முடியும். இந்த 10 நாட்களில் தான் குர்பானி செய்ய முடியும். இந்த ஹஜ்ஜு குர்பானி இது எல்லாம் வேற நாட்களில் நாம் செய்ய முடியாது. வேற நாட்களில் செஞ்சால் அதனுடைய அந்தஸ்து வேற. ஹஜ்ஜுக்கு காபத்துல்லாவுக்கு வேற நாட்களில் சென்றால் அது உம்ராவாக மாறிவிடும். அப்ப இந்த பெருநாளுக்கு செய்யப்படக்கூடிய குர்பானி அல்லது காபத்துல்லாவை சென்று நம்ம சஃபா மருவால தொங்கோட்டம் ஓடி காபத்துல்லாவை வலம் வரக்கூடிய அந்த ஹஜ்ஜு, அதோடு வளமையான நோன்புகள், தொழுகைகள், திக்ருகள், இப்படி எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய, எல்லா அமல்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு நாள் எதுன்னா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய 10 இரவுகளுக்கு ஒப்பாக இந்த 10 நாட்களை சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த 10 நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும்? 10 நாட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாரும் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பது கேள்விக்குறி. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பது அதை விட பெரிய கேள்விக்குறி. நமக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட நமக்கு பிடித்த உணவுகள், நமக்கு பிடித்த உடைகள், நமக்கு பிடித்த மாதிரி குடும்பத்தினர்கள், நமக்கு பிடித்த மாதிரி நம்முடைய அந்தஸ்து எல்லாமே இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறதா? 24/7 நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடியதாக இருக்கிறதா என்று கேட்டால், எந்த அடியாராலும் 100% பெர்ஃபெக்டா நான் இறைவன் சொல்ற மாதிரி வாழ்றேன், இறைவனுடைய ஹலால் ஹராமை அப்படியே 100% பேணி வாழ்றேன், இறைவன் மீது ஆணையாக இறைவன் யாரையெல்லாம் வெறுக்க கூடாது என்று சொல்கிறானோ அவர்கள் யாரையும் நான் வெறுத்ததில்லை, அப்படி 100% சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா மனிதன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆதத்தினுடைய மகன், நம்மளாம் ஆதத்தினுடைய மகன்கள், ஆதத்தினுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவர்களை சிறந்தவர் யார் தெரியுமா? யார் பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ அவர்கள் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். நம்ம இஸ்திஃபார் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க அழக வேண்டும். நம்முடைய தொழுகைகள், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய ஹலாலான வருமானம், இது எல்லாம் உண்மையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில இருக்கா? அப்படி இல்லை என்றால், இறைவா அந்த பிழைகளை பொறுத்துக் கொள்வாயாக. என்னுடைய அமல்கள் குறைகள் கொண்டதுதான், என்னுடைய அமல்கள் முழுமையானது அல்ல இறைவா, ஆனால் உன்னுடைய அருள் முழுமையானது. என்னுடைய அமல்கள் குறைவானது, என்னுடைய அமல்கள் குறையுடையது, ஆனால் உன்னுடைய பரக்கத், உன்னுடைய அருள், உன்னுடைய கருணை, அது 70 தாயின் கருணையை மிகைத்த ஒரு விஷயம். அதனால் என்னை மன்னித்து விடுவாயாக. நம்ம அல்லாஹ்வுடைய துஆக்கள் எப்படி கேட்கிறோம்? நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று இறைவனிடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலை என்று இறைவனிடத்திலே அதிகமாக
இந்த 10 நாட்களிலே அதிகமாக அழுது துவா கேட்க வேண்டும். இரண்டாவது, நம்ம தொழுகைகளை எப்படி மற்ற நாட்களில் தொழுகிறோமோ அதை விட இன்னும் கூடுதலாக 5 வேளை தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக, கூடுதலாக சுன்னத் தொழுகைகளை, தஹஜ்ஜுடைய தொழுகையை, தஹஜ்ஜுல நம்ம ரமலானோட மறந்துட்டோம். ரமலான்ல 30 நாள் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதோம். அது கடைசி 10 நாட்கள் விடிங்கால 2:15 பள்ளிவாசல்ல என்ன பண்ணோம், ஜமாத்தாக தொழுதும். இப்ப ஜமாத்தாலாம் தொழுவானா, குறைஞ்சபட்சம் தனிப்பட்ட முறையில கூட என்ன பண்றதில்ல, தொழுவதில்லை. அதை இந்த 10 நாட்கள்லையாவது அந்த தஹஜ்ஜுத் தொழுகையை உயிர்ப்பிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போல ஃபஜ்ர் தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அதே போல இந்த 10 நாட்கள்ல குர்ஆனோடு நம்முடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் நம்மளால ஒரு ஜுஸோ அரை ஜுஸோ ஓத முடியாது. ஒரு சில பக்கங்களாவது, ஒரு பக்கமாவது, சில வசனங்களாவது தினந்தோறும் குடும்பத்தோடு ஒன்றாக உட்கார்ந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அதனுடைய பொருளை, அர்த்தத்தை ஓதி அந்த அர்த்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா. நம்ம நாளை கபுர்ஸ்தான்ல போன பிறகு கபூர்ல நமக்கு நம்ம பாப்பா அம்மா, நம்ம பிள்ளைங்க, நம்ம உறவுக்காரங்க, மனைவி புருஷன் இவங்களும் வரமாட்டாங்க. நம்ம சம்பாதித்த செல்வம் வராது, நம்ம இந்த உலகத்தை படித்த பட்டங்கள் வராது, நம்முடைய பதவிகள் வராது. அமல்கள் மட்டும்தான் வரும். அந்த அமல்கள் மட்டும்தான் குர்ஆனை ஓதுனா குர்ஆன் நம்மை நரகத்திற்கு செல்வதிலிருந்து நம்மை பாதுகாக்கும். தொழுகை நமக்காக சிபாரிசு செய்யும். அப்ப அப்படிப்பட்ட அமல்கள் என்ன பண்ணணும், இந்த 10 நாட்களில் அதிகமாக ஓத வேண்டும். அதே போல இந்த 10 நாட்கள்ல நாம் அதிகமாக செய்ய வேண்டிய காரியம், மற்ற நாட்களை விட அதிகமாக செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இது போன்ற இறைவனுடைய திக்ருகளை நாம் அதிகமாக ஓத வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, பயணத்தில் இருக்கிறீங்க, பிரயாணத்தில் இருக்கிறீங்க, மஸ்ஜிதில் இருக்கிறீங்க, அதிகமாக என்ன பண்ணுங்க, தக்பீர் ஓத வேண்டும், தஹ்ரீம் ஓத வேண்டும், இறைவனை அதிகமாக புகழ வேண்டும். மற்ற நாட்களை விட அதிகமாக புகழணும். இந்த 10 நாட்கள்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க, இந்த 10 நாட்களில், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பஜாருக்கு செல்லும் போது, சந்தைக்கு செல்லும் போது இந்த தக்பீரை வேகமாக சொல்லுவார்கள். தக்பீர் என்ன பண்ணுவாங்க, வேகமாக சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்ற இந்த திக்ரை, இந்த தக்பீரை அவங்க உரத்த குரல்ல சொல்லுவாங்களாம். அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த தக்பீரை சொல்லுவார்கள். குறைஞ்சது நம்மளால பஜார்ல சொல்ல முடியாட்டி கூட நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய பள்ளிவாசல்கள்ல, இன்னும் அந்த அளவுக்கு நிலைமைங்க மோசமாகல, பள்ளிவாசல்ல கூட சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இந்த இடங்கள் என்ன பண்ணா, அதிகமாக ஒரு தொழுகைக்கு பிறகும் நாம் இதை சொல்ல வேண்டியது சுன்னத்தாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஷாயிர், அல்லாஹ்வுடைய சின்னத்தை கௌரவிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாட்சியத்தை பகரக்கூடிய ஒரு விஷயமாக தக்பீர் சொல்வது இருக்கின்றது. அதே போல இந்த 10 நாட்கள்ல நாம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு அமல், இது எல்லாரும் செய்யலாம். ஏன்னா இப்பதான் ரமலானை முடிச்சு வந்திருக்கிறோம். ரமலான்ல 30 நோன்பு நோட்டுறோம். இந்த 30 நோன்பு நோட்டு நமக்கு ஒரு நோன்பு கூடுதலாக நோற்பது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் எல்லாம் ஹரத்திலே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் நம்ம ஊர்ல அதிகமான மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து கொள்ள வேண்டும். எப்படி ஹஜ்ஜுக்கு சென்றால் ஒரு பச்சை பாலகன், பிறந்த பாலகன் திரும்பி வருவானோ அதை போன்று பாவங்கள் நீங்கியவர்களாக வருவார்கள்
என்ற பெருமானாருடைய ஹதீதுக்கு ஏற்றவாறு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவர்களுடைய ஹஜ்ஜுகள் திகழ வேண்டும். யார் யாருக்கெல்லாம் இன்னும் ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்கவில்லையோ, அடுத்தடுத்த வருடங்கள்ல அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு தங்களுடைய உறவுகளோடு, எனது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான கடமை. யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதார வசதியை உடல் வசதியை கொடுத்திருக்கலாம் அவங்க செய்யணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க அரஃபாவுடைய நாளில் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளை பற்றி நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, இந்த நோன்பு என்பது கடந்த வருடத்திற்கும், நீங்க இந்த வருஷம் இருக்கீங்கன்னா கடந்த வருடத்துக்கும் வரக்கூடிய வருடத்துக்குமான பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும். அதாவது பெரிய ஷிர்க்கு போன்ற பெரிய பாவங்களை தவிர்த்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் 2 வருடத்துக்கான பாவங்கள் என்ன பண்ண முடியுமா, ஒரு நாள் நோன்பு நோற்றா அல்ல என்ன பண்ணுவான், அதை பாவங்களை அழித்து விடுவான். வெயில் காலத்துல கூட, இது வெயில் காலம் இல்லையா, மே மாதம் என்பது இந்தியாவில் வெயில் காலம், தமிழ்நாட்டில் வெயில் காலம். நம்ம நார்மலா இங்க உட்கார முடியாது, ஏசி போட்டா கூட வேர்க்கும். அல்லாஹ் இடத்தை குளுமையாக்கி வைத்திருக்கிறான். வெயில் காலத்துல கூட மழையை அல்லாஹ்வால் பொழிவிக்க முடியுமானா பொழிவிக்க முடியும். இது எல்லாமே அவனுடைய கருணை. அப்படிப்பட்ட கருணையாளனுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு அரஃபாவுடைய நோன்பையாவது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக 2 வருட பாவங்களுக்கான மன்னிப்பு என்பதை புரிந்து கொண்டு அந்த நோன்பை நாம் மறவாமல் நாம் நோன்பு நோக்க வேண்டும். இந்த 10 நாட்கள்ல உணவு கொடுக்கணும், முடிந்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், கல்வி ஸ்தாபனங்களுக்கு உதவ வேண்டும், கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவ வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் கற்பவனாக இருப்பான், கற்றுக் கொடுப்பவனாக இருப்பான். அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும், நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும், அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், நோயாளிகளை அதிகமாக அவர்களை போய் என்ன பண்ணணும், அவர்களை போய் விசிட் செய்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும். அதே போல யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் இந்த 10 நாட்களிலே இந்த குர்பானி கொடுக்கப்படும் வரை, அந்த ஆடு வெட்டப்படும் வரை அவர்களோட நகமும் முடியும் வெட்டாமல் இருக்க வேண்டும். என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. துல்ஹஜ் பிறை தெரிந்தால் உங்களில் குர்பானி கொடுக்க நாடுபவர்கள் குர்பானி கொடுக்கும் வரைக்கும், குர்பானின்னா நம்மளுடைய குர்பானிய, முதல் நாள் வேற யாராவது குர்பானி கொடுத்தா நம்ம வெட்டிக்கலாமான வெட்டிக்கூடாது. நம்முடைய குர்பானி கொடுக்கும் வரைக்கும் தம்முடைய முடியும் நகத்தையும் வெட்டாமல் இருக்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போல இந்த அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரே ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஹஜ் தான் முதலும் முடிவுமான அந்த ஹஜ். அந்த ஹஜ்ஜின் போது அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். முஹம்மதே, உங்களுடைய மார்க்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அது வரைக்கும் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கல. அரஃபாவுடைய பெருவழியிலே எல்லா ஹாஜிகளும் ஒன்று கூடி இருக்கும் போது எல்லாருமே வெள்ளை உடையில, கருப்பர் வெள்ளையர், சின்னவங்க பெரியவங்க, இந்த தேசத்தை சார்ந்தவர்கள், அந்த மொழியை பேசுபவர்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் தூரத்திலிருந்து பார்த்து ஒரு வெள்ளத்துடைய நுரையை போல காட்சியளிக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த போது அவர்களுக்கு வசனம் இறக்கப்படுகிறது. நபியே, இன்று உன்னுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன், என்னுடைய அருளை உன் மீது நிறைவு செய்து இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக உங்களுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். இப்படி ஒரு வசனத்தை தௌராத்துல இல்ல, இஞ்சில்ல இல்ல, சபூர்ல இல்ல. அதுவும் அல்லாஹ் இறக்கிய வேதம் தான், அதுவும் அல்லாஹ் இறக்கிய நபிமார்கள் தான். அவர்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை, அவர்களுக்கு கொடுக்காத அந்த நிகமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கொடுத்து வைக்கின்றான். அதனால்தான் அந்த காலத்துல வசனம் இறக்கப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூத அறிஞர் சொல்றார், இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், இந்த வசனம் இறக்கப்பட்டதற்காகவே இந்த நாளை பெருநாளாக நாங்கள்
கொண்டாடி இருப்போம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன புரிந்திருக்கிறது. அப்ப நாம இந்த 10 நாட்கள் முடிந்த பிறகுதான் குர்பானி கொடுப்போம். அல்லாஹ் நாடிதான் குர்பானி பத்தி அடுத்தடுத்த வாரங்கள் கூட பார்க்கலாம். ஆனா நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காமல், தேவையற்ற விஷயங்கள்ல நம்முடைய நேரங்களை செலவு செய்யாமல், முடிந்த வரைக்கும் இந்த 10 நாட்கள்ல 5 வேளை தொழுகைகளோடு கூடுதலாக நஃபிலான தொழுகைகள், கூடுதலாக முடிந்தால் தஹஜ்ஜுடைய தொழுகை, அரஃபாவுடைய நோன்பு, தினந்தோறும் குர்ஆன் ஓதுவது, தினந்தோறும் 100 முறை இஸ்திஃபார் செய்வது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உத்தம நபி அவங்க இஸ்திஃபார் செஞ்சிருக்கிறாங்க. கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு ஏன் உங்களை நீங்க அலட்டிக்கிறீங்க? உங்களை தான் அல்லாஹ் மன்னிச்சுட்டானே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி தானே நீங்க என்று சொன்ன போது அல்லாஹ் அடுத்து சொன்னார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் உறுதியாக்கி வைப்பாக. ஏந்திரமா கேட்கிறேன், அல்லாஹ் நாடுனா 1 செகண்ட் போகும், ஒரே 1 செகண்ட் உன் கல்பை மாத்திட்டான் அப்படின்னா நல்லவர்கள் அப்படியே நேராக மாறி விடுவார்கள். கெட்டவர்கள் 1 நிமிஷத்துல நேடுவாங்க, அல்லாஹ் நாடினால் நல்லவர்களாக மாறி விடுவார்கள். எனவே எல்லா காலத்திலும் இந்த உள்ளம் இப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து துவா கேட்டிருக்காங்கன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். எனவே இந்த 10 நாட்கள் அதிகமாக இஸ்திஃபார் சொல்ல வேண்டும், அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும், அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும். முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும், சதக்காக்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இறுதியாக இமாம் இப்னு ரஜப் அவர்கள் சொல்வதை போல, இந்த 10 நாட்களில் யாரெல்லாம் இத்தகைய நற்காரியங்களை செய்கிறார்களோ, இந்த 10 நாட்களை முறையாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு கிடைத்த நன்மை கிடைக்காவிட்டாலும் அதற்கு அடுத்த ஒரு நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நன்மைகளை வழங்குவான் என்று சொல்வதை போல, இந்த 10 நாட்களையும் நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி இறைவனுடைய ரிலாவை பெறக்கூடிய நல்லடியார்களாக மாறுவோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்னா வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னத்து வக்கினா அதாபன்னார். எங்களுடைய இறைவா, இந்த 10 நாட்களை முழுமையாக பயன்படுத்தி அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெறக்கூடிய மக்களாக, நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக என்று துவா செய்தவனாக, துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா.